தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு காலையில உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி கேட்டு பல பேருமே சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. பிரபல நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை சோசியல் மீடியா பக்கம் கன்வே பண்ணிருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல, எனது அன்பிற்கினிய சகோதரர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், தமிழ் சினிமாவின் தனித்துவம் மிக்க நடிகர், கேப்டன் என்று அனைவராலும் அன்பு பாராட்டப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த துயரத்தை தருகிறது. தன் ஒவ்வொரு செயலிலும் மனித நேயத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர், தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர், எளியோருக்கு நீளும் உதவிக்கரம் கொண்டிருந்தவர், எதற்கும் அஞ்சாத துணிச்சல் அவரது அடையாளமாக இருந்தது. சினிமா, அரசியல் இரண்டு தளங்களிலுமே தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார். அவரது பிரிவால் வருந்தும் குடும்பத்தார், தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் என் உளப்பூர்வமான ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஆக்டர் சிம்பு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல விஜயகாந்த் அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட ஓல்ட் பிக்சரை ஷேர் பண்ணி, விஜயகாந்த் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு என் மனசு நுறுங்கி போயிடுச்சு. அவர் ரீலையும் சரி ரியல்லையும் சரி ஹீரோ தான். நான் எப்பவுமே அவரை என்னோட மூத்த அண்ணனா தான் பார்த்திருக்கேன். ரெஸ்ட் இன் பீஸ். நீங்க எப்பவுமே எங்களோட மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பு ரியாக்ட் பண்ணிருக்காரு. டான்ஸ் மாஸ்டரும் ஆக்டருமான பிரபுதேவா, கிரேட் மேன், ஹார்ட் ஆஃப் கோல்ட், வி ஆல் வில் மிஸ் யூ சார் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின், தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைவால் மரணம் அடைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர், தேமுதிக தொண்டர்கள், நண்பர்கள், திரையுலகினருக்கு என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தான் அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து சிஎம் ஸ்டாலினுமே அன்பிற்கினிய நண்பர், தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தினேன் அப்படின்னும் அவர் அஞ்சலி செலுத்தின பிக்சரை வந்து ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல, ஆர்ஐபி கேப்டன், என்னோட லவ் அண்ட் ஸ்ட்ரென்த் எப்பவுமே பிரேமலதா மேம்க்கு போய் சேரட்டும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கைண்ட்னஸ் எப்பவுமே என் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயனுமே, தமிழ் திரையுலகம் நமக்கு தந்த ஒப்புச்ச மாமனிதர் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு குறித்து செய்தி என்னை ஆழ்ந்த துயருக்குள் ஆழ்த்தி விட்டது அப்படின்னு ஒரு லாங் டெக்ஸ்டோட தான் ரியாக்ட் பண்ணிருக்காரு. ஆக்டர்ஸ் குஷ்பு சுந்தர் பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் லாஸ்ட் எ ஜெம், எ மேன் வித் அ கோல்டன் ஹார்ட் அப்படின்னு இந்த ஒரு கோட்டை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பெலவ்ட் கேப்டன், நம்மளுடைய விஜயகாந்த் சார், ஹோப் இப்பயாச்சும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டீப்பஸ்ட் கண்டோலசன்ஸை அவங்களுடைய ஃபேமிலி, ஃபேன்ஸ் அண்ட் டிவோட்டட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே டீப்பஸ்ட் கண்டோலசன்ஸை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஓம் சாந்தி அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரோஜாவுமே விஜயகாந்த் சார் இறந்துட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே மிகவும் சோகத்துக்கு உள்ளாகிருக்கேன். என்னுடைய டீப்பஸ்ட் கண்டோலசன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்திக்கிறேன். மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்டர் விஜய் சேதுபதி கேப்டனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிக்சரை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரான திரு நரேந்திர மோடிஜி, திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தமிழ் திரைப்பட உலகின் ஜாம்பவானான இவரது வசீகர நடிப்பு திறன் கோடிக்கணக்கானவர்களின் இதயங்களை கவர்ந்தது. ஒரு அரசியல் தலைவராக அவர் பொதுமக்கள் சேவையில் தீவிர அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். தமிழக அரசியல் களத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்றுள்ளது. என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த அவருடன் பல ஆண்டுகளாக நான் நடத்திய உரையாடல்களை அன்புடன் நினைவு கூறுகிறேன். இந்த சோகமான தருணத்தில் அவரது குடும்பத்தினர், ரசிகர்கள் மற்றும் எண்ணற்ற ஆதரவாளர்களுடன் எனது எண்ணங்கள் உள்ளன. ஓம் சாந்தி அப்படின்னு தான் ட்விட்டர் பக்கத்துல நரேந்திர மோடிஜி, விஜயகாந்த் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணி அவருடைய கண்டோலசன்ஸை தெரிவிச்சிருக்காரு. ஆக்டர் கவினுமே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல, எ கிரேட் சோல் நெவர் டைஸ், விஜயகாந்த் சார் அப்படின்னும் அவருடைய நொறுங்கின ஹார்ட்டோட இருக்கிற இமோஜியை ஷேர் பண்ணியிருக்காரு. அது கூட விஜயகாந்த் சாரோட பிக்சருமே ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படிதான் நிறைய செலிபிரிட்டிஸ். இதை தொடர்ந்து சாந்தனு பாக்யராஜ், சமுத்திரகனி, டிரெக்டர் வெங்கட் பிரபு, விக்ரம் பிரபு, விஷால், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு இன்னும் பல பேர் ட்விட்டர் பக்கத்துல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தரப்புல இருந்து இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியா பக்கத்துலயா இருக்கட்டும் என்ன ஒரு அறிக்கையுமே இன்னும் வெளிவிடலை. இதனால ரசிகர்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேபி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பார் அப்படின்னும் அவர் பிஸியா இருக்க காரணத்தினால அவரால் சோஷியல் மீடியா பக்கத்துல இரங்கலை தெரிவிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னும் முடிஞ்ச அளவுக்கு அவரால் ட்ரை பண்ணி கேப்டன் விஜயகாந்தை நேர்ல வந்து பார்த்து அஞ்சலி செலுத்துவார் அப்படின்னும் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என் இனிய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் பாஸ்தருடைய பாரதி ராஜா பேசுகிறேன். சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது. இயற்கை மனிதனை கொண்டு செல்வது நியாயம்தான். பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது என்பது கஷ்டம். என் நண்பன், அது மட்டுமல்ல, சிறந்த கலைஞன், சிறந்த மனிதாபிமானி. இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வராதவர்கள் யாரும் கிடையாது. அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும்போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வருத்தப்பட்டது. ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாறிவிடக்கூடாது நினைத்தும் எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது. இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது. அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்காதவர்கள் கிடையாது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ரசிகர்கள். இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான் என்று நினைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை. அது கஷ்டமாக நிகழ்வு. காலை செய்தி கேட்டவுடனே, ஏன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல, மிக சிறந்த ஃபைட்டர், நல்ல கலைஞன், நல்ல ஃபைட்டர், நல்ல இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை அந்த காலகட்டத்தில் பண்ணுவான். சினிமா நடிகர்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதித்து பிறருக்கு அள்ளி கொடுத்தவன் விஜயகாந்த். விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது. விஜயகாந்தோடைய படம், ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று. அத்தகைய மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, உலக தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு. என்ன செய்வது? சில நேரங்களில் இயற்கை தவிர்க்க முடியாத ஒன்று. என்னால் உடல்நிலை சரியில்லை, நடப்பவர்கள் கூட முடியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு இது உண்டு. அதுபோல் இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது. விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம். விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தவன். விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தவன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய, அவர் குடும்பம் ஆத்மா சாந்தி அடைய நான் என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம், நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். விஜயகாந்த் மனிதர்களுக்காக என்ன செய்தாலும் அதை செய்தாலே போகும். நீங்கள் அவருக்கு
கொடுக்கின்ற ஆத்மாவாகும். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். திரை உலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது. விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை, இதயம் உள்ள ஒரு மலை, கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார். எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது. ஏன்னா நான் அவரோட பண்ண படங்கள் ஒரு 3-4 படங்கள் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் உபயம். பட் அந்த 3-4 படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம், அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதர். அவர் வெறும் வாயால் பேசுகிற மனுஷர் இல்லை, இதயத்தால் பேசுகிறாருங்கிறது தான் நான் அவர்கிட்ட புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃபியூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப், ஆனால் எதுக்குமே அவர் பேர் வாங்கினதில்லை, அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. நல்ல மனிதர். அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லை என்னும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்சா மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள், அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில் என்ன ஒரு செல்வாக்கோடு இருந்தார். இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார், அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ் சினிமா வரலாறிலே கண்டிப்பாக பேசப்படும் ஒரு ஃபிகராகத்தான் விஜயகாந்த் விளங்குவார். அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இந்த இதயத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது. ஓகே, 71 வருஷம் இருந்தார், தன்னுடைய காலை ஆழமாக பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே. We will remember him always. Captain, we salute you. கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நண்பர்களால் விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த். 40 ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும். பல படங்கள் நடித்திருக்கிறோம். தமிழ் திரைப்படத்தில் மிக அதிகமான 100 நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த். நலிந்த நடிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம். ஒரு நாளைக்கு சுமார் 200லேருந்து 250 பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம். நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர், மிக நேர்மையானவர். அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல. நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு. நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் கடவுள் நம்பிக்கை மிக்கவர், தான தர்மம் எல்லாம் செஞ்சவர். அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி. சின்ன வயசுலேருந்தே நான் சாருடைய பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு கேரக்டர். எத்தனையோ நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன், அவருடைய படத்துக்கு மட்டும். இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.